சுவாமி, எங்க பெரியப்பா பட்டாளத்துக்காரரு. கொஞ்ச நாளும் அவருக்கு உடம்பு முடியல, நீங்க தான் காப்பாற்றணும். நிச்சயமாக காப்பாற்றுகிறோம். அதற்காக தானே அவதாரம் எடுத்திருக்கிறோம். எத்தனை ஆதாரங்கள்? அது இது ஒன்று. சக்கரபீட்டா, கனி சிதறிய இடத்தில் கண்ணியை அமரவை. நான் நிஷ்டையில் ஆண்டவனிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்படி ஒரு தம் பிடிக்கும் ஒரு ஜந்துவை, அதாவது ஒரு ஜன்மாவை இந்த கலியுகத்தில் பார்ப்பதே ரொம்ப அருகு. சுவாசத்தையே கட்டுப்படுத்தி ஆண்டவரிடம் பேசுவானா? ஆமா, உங்க பட்டாளத்து பெரியப்பா தப்பு தண்டாகலாம் போக மாட்டாரே, ஒரு முரட்டாள் இல்லையே? ஏன் சுவாமி? எங்க குருதேவர் துஷ்டரை கண்டால் தூர விலகுவார், அப்படி ஒரு சுபாவம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். அப்புறம் என்ன, உங்களுக்கு வரமே கிடைச்ச மாதிரி தான். குழந்தாய், உனது பெரியப்பா பட்டாளத்தில் இருந்து கொண்டே சுட்டதும் அல்லாமல் அது பல மேல் பட்டும் இருக்கிறது. அதனுடைய பாவம் தான் இன்று அல்லாடுகிறார். அதுக்கு விமோச்சனமே கிடையாதா சுவாமி? அதாவது இவங்க பெரியப்பா எழுந்து நடமாட உணர்த்தக்குள்ள ஏதாவது உத்தரவு பிறந்திருக்கிறதா சுவாமி? சக்கரபீட்டா, தீர்த்தம் கொண்டு வா. குவாட்ரா ஃபுல்லா? நான் சொல்லுவது 7 கடல் தீர்த்தம். ஐஸ் போடாமல் கொண்டு வாடா. 7 கடல்? கலக்கடலா கவிநாட்டகா? கலக்கலடா. கங்கா யமுனா சரஸ்வதி கிருஷ்ணா காவேரி கோதாவரி தர்மத வைகை தாமரபரணி அதற்கும் மேலே கூவம். கூவமது கலந்தே படகும் விட்டு உள்ளடக்கமாய் ஒரு மொத்தமாக சென்றாரோ. அம்மா, அவர்கள் பயபக்தியாக தீர்த்தம் வாங்கிக் கொள்ளுங்கள். அஷ்டலட்சுமி கடாட்சங்கள். தீர்த்தோபியா சத்ருஹன் சிங்கா. தீர்த்தத்தை பயபக்தியாக சாப்பிட வேண்டும். இங்கே நீ தீர்த்தம் சாப்பிட்டால் அங்கே உன்னுடைய பெரியப்பா குணமடைந்து விடுவார். சர்வதோஷ நிவர்த்தேய இந்தனே இதுங்கோஹ கண் சுழட்டலோபி நததே லேசா விழுந்தோபி. கழுத்துல மஞ்ச கயிறு தெரியுதுரா, பாவண்டா. வம்ச ஆஹா முகலட்சணா ஏஷனேதே முந்தா. கடவுள் பேரை சொல்லி ஊரை ஏமாத்த காலி இந்த உடைக்காவன் உயிரோடு விடுறேன். நாளை காலையில உங்களை இங்க பார்த்தேன், துளைச்சு போய் துளைச்சு. ஐயோ 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 அம்மா அப்பா, ஐயோ சக்கரபீட்டா சக்கரபீட்டா சக்கரபீட்டா. நான் உங்க அடிக்கிறேன். எங்க ஏங்க உங்ககிட்ட அடி வாங்கி அவங்க நின்று இருக்கிறான், எப்படி விழ போறோம்? அது ஏங்க அடி வாங்கி விழணும்? ஏய், இந்த வேஷத்தை உங்களை பார்த்தேன், துளைச்சு போய் துளைச்சு. ஜாக்கிரதை. சக்கரபீட்டம், அம்மா சக்கரபீட்டா. நான் அவனுக்கு அம்மா இன்னும் எப்படி அகத்துற? அடடே, வாயில் இப்படித்தான் கிழிச்சானா? உன் வாய குறுக்க கிழிச்சிருக்கா? அட பாவி, அந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்களால ஆபத்தே கிடையாதுன்னு சிக்னல் காட்டினேன். நான் தண்ணி தெளிச்சேன், அது சரியா புரிஞ்சுக்கலையா? ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டு துஷ்ட வேலையில இறங்கினேன். உடனே அவன் ஓடி வந்து முகத்துல கோலத்தை போட்டான், பொண்ணை தோள் மேல தூக்கி போட்டுட்டான், நேரா போயிட்டான். ஏண்டா உன்னை தோள் மேல போட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு போக சொல்றியா? இந்த கிண்டல் கிறுக்கெல்லாம் வச்சா எனக்கு பிடிக்காது. உன் வீட்டடியா என் வீட்டடியா ருத்ராட்ச கொட்டை சிதற அளவுக்கு அடிச்சிட்டு போயிட்டான்டா. வேணும்டா, உனக்கு வேணும்டா. நான் ஆபீசரா வேஷம் போட்டப்போ டவாரி வேஷம் எனக்கு கொடுத்தியே அப்படின்னு வைத்தறிச்சல் பட்டியே. இந்த வேஷம் போடும் போது நான் தான் சீஃபா இருப்பேன், நான் தான் சீஃபா இருப்பேன்னு சொன்னேன்.
சீஃபா இருக்கிறவன் யோக்கியமா நடந்துக்கிறான்டா, இல்லன்னா இதுதான் கதி. விளையாண்டு போயிட்டார் நமக்கு ஏன்டா வம்பு? ஆமா ஆமா, நீ வினையெல்லாம் விலை கொடுத்து வாங்குற. டேய் மாப்பிள, இருக்கிறது ஒரு பீடி, உனக்கே சரியா போடு போல் இருக்கு. 2 தம்முக்கு மேல எடுக்காதடா. டேய் டேய், புகையாவது என் பக்கம் விடுறா. சுவாமி யாரது? சுவாமி சுவாமி இங்க என்ன பண்ணுது? படி பூஜை செய்து கொண்டிருக்கிறேன். என்னமோ கத்துனீங்களே சுவாமி. அது கிளிமந்திரம். சுவாமி கையில தீப்பெட்டியா? நான் என்ன பீடியா பிடிக்க வச்சிருக்கிறேன் தீப்பெட்டிய. பூஜை முடிந்த உடனே ஆண்டவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டாமா? அதற்காக. சுவாமி ஏன் இப்படி நடுங்குறீங்க? அதன் விளக்கமா, சூரிய ஒளியை அப்படியே உள்ளே முழுங்கி நரம்பு அர்ச்சனை நடக்கிறது. குருதேவா, அந்த சுவாமி எங்க என்ன பண்ணுது? பெரியசாமி படி பூஜை, சின்னசாமி செடி பூஜை. சுவாமி என்னம்மா? அன்னைக்கு நடந்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். ஐயோ, போதும்மா, நான் பட்டதெல்லாம் போதும். இனிமேல் பட முடியாது. அடியும் உதையும். புண்ணியத்தின் உருவே, கண்ணியத்தின் கருவே. அந்த மாதிரி யாரு இங்க இருக்கிறது? உங்களைத்தான் சுவாமி. நானா? சுவாமி, அன்னைக்கு உங்க சர்வ வல்லமைய புரிஞ்சுக்காம என் புருஷன் உங்களை நல்லா உதைச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உதையாது. அன்னையில இருந்து சோறு தண்ணி கூட இல்லாம வேதனைப்பட்டு இருக்கேன் சுவாமி. நிஜமாவா முத்தம்மா? ஆமா சுவாமி. குருதேவா டேய், சக்கரப்பீட்டா, முத்தம்மா சொல்வதை கேட்டு என் இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. கணவன் செய்த பிழைக்காக இவள் மனைவி சிறு பெண், இவள் என்ன செய்வாள்? மன்னிப்போம் மறப்போம். மன்னிப்போம் மறப்போம். அடி வாங்குறத மறந்துரு. அப்புறம் எதுக்குடா மன்னி மறப்போம்? சிஷ்யமடையா. சீப்படா. பெண்கள் குலுங்கி குலுங்கி அழுவதை பார்த்தால் நானும் குலுங்கி விடுவேன். சில நேரத்தில் குமரி விடுவேன். அம்மா, அழகு முத்தம்மா, உனக்கு என்னம்மா தேவை? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க எழுந்தருளணும் சுவாமி. உங்க வீட்டுக்கா? பயப்படாதீங்க சுவாமி. என் புருஷன் ஊர்ல இல்ல, அடுத்த ஊருக்கு மாடு பிடிக்க போயிருக்காரு. வர இன்னும் 2-3 நாள் ஆகும். நல்ல மாடாக கிடைக்கவில்லை என்றால் கூட ஒரு 4-5 நாள் ஆகும் இல்லையா? நாள் ஆகும் சுவாமி. அதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புனித பாதங்களை என் கண்ணீரால கழுவணும்னு நினைக்கிறேன் சுவாமி. ஐயோ, வெறும் பாத பூஜை தானா? இல்ல சாமி, நீங்க விரும்புறதெல்லாம் கொடுத்து உங்க புனித ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறேன் சாமி. அப்பப்பா, ஐயோ ஐயோ, பாப்பா, என்னமோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. சந்தோஷம், ஒரு குதூகலம். ஆஹா, அழகு ரதமே, பூஜை நடக்கும் புண்ணிய ஸ்தலம் எங்கோ? 15 தம்பி ரெடி தெரு. 9 மணிக்கெல்லாம் வரீங்களா சாமி? 9 மணியை நான் இன்று அடிக்க விட மாட்டேன். 8:45 எமது பாதம் உமது இல்லத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. வரேன் சுவாமி. அழகு சிரிப்பு. பஞ்சவர்ண கிளி கொஞ்சி விட்டு பறந்து போகிறது. எப்படியும் வரும்போது நொண்டிட்டு தான் வர போற. அது கேட்டா இப்ப புடிச்சா நொன்ற. பாரு, முத்தம்மா பேச்ச கேட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடாதடா. சக்கர பீட்டமடையா, கனியை நான் தேடி செல்லவில்லை, கனி என்னை தேடி வருகிறதடா. ருசி பார்க்காமல் விடுவேனா? அங்க போய் ருசியா போட. அட பாவி, இந்த வேஷத்துல நல்ல வேலைக்கு சோறு கிடைச்சிட்டு இருந்தது, தின்னுட்டு இருந்தோம். அங்க போற, எக்கு தப்பா மாட்ட போற, மறுபடியும் கம்பி எண்ணத்தான் போற. அவ்வளவுதான். என்னை கூட கூட்டி போய் வேணாம். அதாடா ஜிக்கு ஜிக்குங்குது. ஐயோ, மொத்தமா அத்தனையும் பண்ணி அடிச்சாதான் இவனுங்களுக்கு புத்தி வரும். இவனுக்கு ஊற பண்ணி அடிக்கிறானோ, நான் இவனுங்களை பண்ணி அடிக்கிறேன். என்ன தப்பா? வாங்க சுவாமி, வாங்க வாங்க. ஜம்புலிங்கமே ஜடாதரா, ஜோதிலிங்கமே அரோகரா, மசால் வடா மசால் வடா. சுவாமி உட்காருங்க. சுவாமி, உங்க பாதம் ஏன் வீட்டுல பட நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். படி பூஜை செய்பவர்களுக்கு பத்தினை கிடைப்பாள் என்பது பொருளாகும். சுவாமி, நான் சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிட்டேன். என்னாச்சு சுவாமி? அதே புல்லரிப்பு குளக்கரையில ஏற்பட்டதே, அதே புல்லரிப்பு. உன்னுடைய புன்னகை இந்த மன்னனை மயக்குகிறது. ஒரு சிறு விண்ணப்பம், உன் கண்ணாடி கண்ணத்தோடு என் கண்ணத்தில் உரசலாமா? ஐயோ, உடஞ்சிடும். சிங்காரமாக பேசுகிறாள் சின்ன பெண். காமன் கனையை தொடுத்து விட்டான். உடலிலே ஏதோ ஒரு வேதனை ஆரம்பித்து விட்டது. இந்த வயதுக்கே புடவை தேவையா? உடல் தெரிகின்ற அளவுக்கு ஒரு சித்தாரை அறிந்து வர வேண்டாமா? ஓஹோ, கொஞ்சம் இருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச உட அணிஞ்சிட்டு வரேன். சிலுக்கென்று சென்று மலக்கென்று வர வேண்டும். வரேன். மினிஸ்கட்டோட வரப்போற ரோல்
ரோல் ரோல் மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ. ஐ. சுவாமி வந்துவிட்டாயா? கன நேரத்திற்கு முன்னால் நீ காஷ்மீரத்து ரோஜா, இப்பொழுது வெண்தாமரையாக காட்சி அளிக்கிறாய். முழு நிலவுக்கு முக்காடியதற்கு பக்தன் பக்கத்திலே இருக்கும் பொழுது வெட்கமேன் நாணமோ இன்னும் நாணமோ. கௌரி, நீயா? ஆமா, பல பேரை சந்திச்ச வேகத்துல என்ன மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். பழசல்ல கலராதே. எங்கே என்னுடைய இதயக்கணி? இங்க. ரங்கா, ரங்கண்ணே, ரங்கசாமி அவர்களே. ரங்கப்பட்டே ரங்கப்பட்டே பட்டே 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 ரங்கப்பட்டே. போலி பையல கண்ணீரும் கம்பயமா நாலு நினைக்கிற கௌரியே இப்படி ரத்த கண்ணீர் வரைக்கும் செய்யறா பாவி. இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாகணும். கௌரியை நீ மாயா ஏத்துக்கணும். தாலி கட்டியாகணும் உடனே. ஐயோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்து செய்யணுங்க. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு சத்திரமும் கிடைக்கணும். ஏண்டா கௌரியை கெடுக்கும் போது இந்த நாலு நட்சத்திரம் பாத்தியா? ஒரு வெறித்தனம். இது பழுத்த எழுத்தாண்டா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லையா? தாலி கட்ட போதா இல்லையா? இந்த பாருங்க ரங்கப்பதி, ஒரு விஷயத்துல நீ யோசிச்சு பார்க்கணும். என்னது? சன்னியாசியை சம்சாரியாக மாத்தினால் உலகம் ஒற்றுக்கொள்ளுமா? ஏண்டா நியாயத்தை ஒத்துக்காது? ஒத்துக்கணும். பல ரூபத்துல நான் பார்த்திருக்கிறேன், ஒத்துக்குது. எங்க தாலி நான் கட்டுறேன். தாலிக்கும் தடிக்கும் என்ன சம்பந்தம்? அதை கொஞ்சம் லேசா இறக்குங்க. தாலி கட்டியா? கட்டுறேன். உத்தமா கட்டா தாலியா? ரங்கப்பதி, எத்தனை முடிச்சு? எத்தனை முடிச்சா? முடிச்சு அவுக்கத்தான் தெரியும். உனக்கு போக தேவையில்ல. 3 முடிச்சு போடு. இரு. ஒன்று, 2, 3. ஆசீர்வாதம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.